என்னங்க ஏதோ யோசனையா இருக்கீங்க போல இருக்கு. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஓஹோ, இப்போ உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குமே. புரியலையே. ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா சாந்தி? என்ன சொல்கிறீங்க? குழப்பாம சொல்லுங்க. புரியலையா? அதாங்க, இதுக்கு முன்னாடி எனக்கு பொண்ணு பார்க்க போய் அது நிச்சயம் வரைக்கும் வந்து நின்று போனதில், அதுலேயும் உங்களை பற்றி ஒரு பிரச்சனை வந்து நின்று போனதில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சங்கடம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இந்த கல்யாணம் முடிவானதில் பழைய சங்கடம்லாம் விலகி நீங்கள் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. அதைத்தான் சொன்னேன். ஆமாங்க, அந்த கீதாவுக்கும் உங்களுக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தம் நின்னதில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ அது இல்லை. ஸோ நீங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படித்தானே? என்னை பற்றி என்ன, நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கா? சந்தோஷமா? அப்படி சொல்ல முடியாது. அப்போது இதில் உங்களுக்கு வருத்தமா? அதுவும் இல்லைங்க. என்னங்க சொல்கிறீங்க? இதோ பாருங்க, வருத்தமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அது அடிமனசில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் வரும். எனக்கு தான் கல்யாணத்தை பற்றி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லையே. நிஜமாவா சொல்கிறீங்க? நம்பவே முடியல. நான் பேசுறது ஏதோ சாமியார் சொல்கிற தத்துவம் மாதிரி இருந்தாலும் அதாங்க உண்மை. ஆஹா, அப்படி இல்லை. உங்களுக்கு அபியை ரொம்ப பிடிக்கும். இப்போது உங்கள் நட்பையும் தாண்டி உறவுக்காரங்கள ஆக போகிறீங்க. அது ஒரு வகையில் உங்களுக்கு சந்தோஷம் தானே? இதோ பாருங்க, புதுசாக சில உறவுகள் ஏற்படுதுங்கிறதுல ஒரு சின்ன சந்தோஷம் தான், நான் மறுக்கலை, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு கல்யாணம் சம்சாரம் இதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நார்மலாக எப்பவும் போல தான் இருக்கேன். ஏன் அப்படி? ஆனந்தி சம்பந்தமா உங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லையா? சாந்தி, ஏன் இப்படி மடக்கி மடக்கி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. கல்யாணத்தை பற்றி, கல்யாணத்துக்கு இப்படி ஒரு பொண்ணு வேணும் அப்படி இப்படிங்கிற நினைப்புகளோட நான் இருந்ததெல்லாம் ஒரு காலம். இப்போ அப்படி இல்லை. அன்னைக்கு கூட அபி சொன்னாங்கன்னு தான் கீதாவை பொண்ணு பார்க்க போக சம்மதிச்சேன். இப்போவும் அபி சொன்னாங்க, அதனால தான் ஆனந்தி விஷயத்துக்கு ஓகே சொன்னேன். ஓஹோ, அபி சொல்றதுக்காக தான் எல்லாம் பண்றீங்கன்னா உங்களுக்குன்னு சொந்தமா எந்த விருப்பு வெறுப்பும் கிடையாதா? இப்போதைக்கு எந்த விருப்பு வெறுப்பும் இல்லை, அதான் உண்மை. என்ன பேசுறீங்க நீங்க? சாமியார் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. விருப்பு வெறுப்பு இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்குமா? நான் சொல்றது என்னோட இப்போதைய மனநிலை. கல்யாணத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் என்ன ஆகணும் இப்போ சொல்ல முடியாது. சொல்லப்போனா நீங்க இங்க இருக்கிறதான் எனக்கு சங்கடமான விஷயம். என்னங்க, நான் இருக்கிறது உங்களுக்கு? ஐயோ, நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நீங்க ஒரு குழந்தையோட இருக்கீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணால இதை சரியா புரிஞ்சுக்க முடியுமாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அது ஆனந்தியா இருந்தா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அவங்கள தெரியும், அவங்களுக்கு உங்களை தெரியும். இந்த உலகத்திலேயே எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்கு. அது மட்டும் நடந்துட்டா எனக்கு கல்யாணம் நடக்கிறத விட ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னது? கூடிய சீக்கிரம் அங்குசாமி வந்து உங்களை கூட்டு போகணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா அவன் வருவான். அவன் மட்டும் வந்து உங்களை கூட்டு போயிட்டானா அதை விட சந்தோஷம் தரக்கூடிய செய்தி இந்த உலகத்தில் வேற எதுவும் எனக்கு கிடையாது. பனி ரொம்ப பெய்யுது. ரொம்ப நேரம் மொட்டை மாலை நிற்காம கீழே வந்துருங்க. எவ்வளோ ஆகுது சார்? மொத்தம் 1500 ஆகுது. அவ்வளோ ஆகுதா? ஆமாம் சார், எல்லாமே காஸ்ட்லி மெடிசன் சார். ஓ, அப்போ ஒரு 3 நாளைக்கு கொடுங்க. என்ன சார், இந்த மருந்தெல்லாம் குறைஞ்சது 1 மாசமாவது சாப்பிடணும். நீங்க 3 நாளைக்கு கேட்குறீங்க. இதெல்லாம் பிரிச்சு கொடுக்க முடியாது சார், மொத்தமா வாங்கிக்கங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. 3 நாளைக்கு கொடுங்க போதும். ஐயா, இதெல்லாம் சாதாரண தலைவலிக்கு சாப்பிட்ற மருந்து கிடையாது. மொத்தமா வாங்கிக்கங்க, பிரிச்சு கொடுக்க முடியாது. ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. 3 நாளைக்கு மட்டும் கொடுங்க சார். என்ன சார் நீங்க இப்படி?
அம்மா அபி எங்க இந்த பக்கம்? என்னப்பா மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க? அது என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதான். ஒரு 4 நாளைக்கு கொடுங்க சார். என்ன சார் திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வந்திருக்கிறது பெரிய வியாதி, ரேர் மெடிசன், எங்கேயுமே கிடைக்காது சார், வாங்கிக்கங்க. என்னப்பா பெரிய வியாதி அது இதுன்னு சொல்லிட்டு ஆமா இருக்காரு. மேடம், வந்திருக்கிறது டியூமர்னு நினைக்கிறேன். அது வந்தாதான் இந்த மருந்தெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. டியூமரா? யாருக்கு? அதாம்மா என் ஃப்ரெண்டுக்கு. ஃப்ரெண்டுக்கா? சரி, மொத்தம் எவ்வளவுங்க ஆச்சு? மேடம் மொத்தம் 1500 ரூபா ஆகுது. சார் என்னடானா 3 நாளைக்கு கொடு 2 நாளைக்கு கொடுன்னு கேக்குறாரு. சரி, அது எல்லாத்தையும் மொத்தமா பேக் பண்ணிடுங்க. சரிங்க மேடம். அப்படியே ஒரு ஜெலசிலும் கொடுங்க, ரெண்டுத்தையும் தனித்தனியா பேக் ஓகே பண்ணிடுங்க. ரைட் ஓகே? மேடம். அபி எதுக்குமா இதெல்லாம்? அப்பா உங்க ஃப்ரெண்டுக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் 3 நாளைக்கு வாங்கி கொடுத்தா எப்படி? சரி இதை வாங்கிக்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்க. என்னம்மா யாரோ முகம் தெரியாத ஆளுக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ற? அப்பா அப்படி சொல்லாதீங்க, உங்க ஃப்ரெண்டுக்குன்னு சொல்றீங்க, அப்போ அது உங்களுக்கு செய்யற மாதிரி தானே. எவ்வளவுங்க ஆச்சு? 1550 மேடம். ஜெலிசல் இது இருக்கு மேடம். இந்தாங்கப்பா. தேங்க்யூ. வாங்க போலாம். வாங்க. அம்மா அபி உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. ஆமாப்பா, உங்க ஃப்ரெண்டுக்கு அப்படி என்ன வியாதி? இவ்ளோ மருந்து மாத்திரை சாப்பிடணுமா? ஆமாம்மா, ரொம்ப பெரிய வியாதி, பிரெயின் டியூமர். பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா இப்பதான் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு, சர்ஜரி ஏதாவது பண்ணலாம்ல? பண்ணலாமா, ஆனா 5 லட்சம் ரூபாய் செலவாகுமா. பாவம், அவங்கிட்ட அவ்வளவு பணம் இல்லம்மா. என்கிட்ட கூட இப்ப அவ்வளவு பணம் இல்லப்பா. இப்பதானே பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி என்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். யாரோ முகம் தெரியாத ஆளுக்கு உதவி செய்யணும்னு உன் மனசுல ஒரு எண்ணம் வந்திருக்கே, அது எவ்வளவு பெரிய விஷயமா. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன விடுங்கப்பா. ஆனா உங்க ஃப்ரெண்டு பாவம் இல்ல? பாவம்டா, அது அவனோட தலையெழுத்து. விதி நெருங்கிடுச்சு. போல வந்துட்டா கிளம்பித்தானே ஆகணும், மறுக்க முடியுமா? என்னப்பா இப்படி பேசுறீங்க? சரி, இப்ப எதுக்கு வருத்தமான பேச்சு? ஆமா, நீ பாஸ்கர் நிச்சயதார்த்தத்துக்கு போனியாமே, உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? வீட்டில் தான் ஆல் இண்டியா ரேடியோ இருக்குல்ல, அலமையில தான் சொன்னா. வீட்டில் ஒரே பிரச்சனை. சீதா அவ புருஷங்கிட்ட ஏன் நிச்சயதார்த்தத்துக்கு போனீங்கன்னு ஒரு பெரிய சண்டையை போட்டா. சரிப்பா, நீங்க ஏன் வரல? நான் எப்படிமா அங்க வருவேன்? என்ன இருந்தாலும் அது உங்க பிள்ளையோட நிச்சயதார்த்தம் இல்ல. உனக்கு துரோகம் நடக்கிற இடத்துக்கு எப்படிமா போக முடியும்? சரி, நீ ஏதோ ஒரு சூழ்நிலையில அங்க போயிட்ட, உனக்கு வருத்தமா இல்ல? எப்படி அப்படி இதெல்லாம் தாங்கிக்கிற? நிஜத்தை சொன்னா எனக்கு வருத்தமா தான்ப்பா இருக்கு. எனக்கு எதுக்கு இப்படி ஒரு கல்யாண வாழ்க்கை அமையணும்? ஏன் இப்படி சீக்கிரமா முடிஞ்சு போயிடணும்? அபி, வருத்தப்படாத, நீ நிறைய சாதிக்க போற. அதான் ஆண்டவன் வாழ்க்கையை இன்னொரு பாதையில இழுத்துட்டு போறான். தைரியமா இருமா. சரி, பிசினஸ்க்கு பணத்துக்கு என்ன பண்றீங்க? லோன் போட்டிருக்கோம்ப்பா. அப்புறம் அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்கோம். இடையில கொஞ்சம் லிட்டிகேஷன்ஸ் வேற. எப்படியோ சமாளிச்சு ஓடிட்டு இருக்கு. எல்லாத்தையும் மீறி பெரிய பில்டிங் ஒன்று கட்டி உங்களை கூப்பிட்டு ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருக்கேன். என்ன கூப்பிட்டா? ஆமாப்பா, உங்க பிள்ளைக்கு தான் இனிமே நான் 3வது மனுஷி. ஆனா என்னைக்கும் உங்களுக்கு நான் பொண்ணு தானே. தேங்க்யூ அபி. அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, ஆனந்திக்கு நாங்க கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம். வெரி குட் வெரி குட். மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். யாரு? நம்ம தொல்காப்பியம் தான். ஆஹா, வண்டர்ஃபுல் பர்சன். அது மட்டும் இல்ல, அவருக்கு உங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை. வெரி குட், கேரி ஆன். ஆனா அவரை பத்தி கூட எல்லாரும் தப்பா தானே பேசுறாங்க. அம்மா, தட் இஸ் ஹியூமன் நேச்சர். அது பார்க்குறவங்களோட பார்வையை பொறுத்த விஷயம். நல்லவங்களுக்கு நல்லதா தான் தெரியும், கெட்டவங்களுக்கு கெட்டதா தான் தோணும். லீவ் இட். என்ன, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பூசிக்க. ஆனந்தியும் பூசிக்க சொல்லு. சரிப்பா. உங்க எல்லாருடைய எதிர்காலமும் ரொம்ப நல்லா இருக்குமா, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அதையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் இருப்பேன் அப்பா இல்லையோ. இப்படி எல்லாம் பேசாதீங்க.
லெட்ஸ் பி பிராக்டிகல்மா. வயசாவது இல்ல. என்ன வயசு? நீங்க பாருங்க, இப்படியே ஹெல்த்தியா நீங்க 100 இயர்ஸ் வரைக்கும் இருப்பீங்க. ஓ வாக்கு பழகிட்டுமா. சரிப்பா, நான் கிளம்புறேன். எனக்கு இங்க பக்கத்துல தான் வேலை. நான் போயிட்டு வரட்டுமா? ஓகேம்மா. உடம்பு பத்திரமா பாத்துக்கங்க. ஓகே? ஓகே. நான் போயிட்டு வரேன். 100 வயசு. சாந்தி, என்னது இன்னும் ரெடி ஆகாம அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க? என்ன சொல்றீங்க? அதாங்க, இன்னைக்கு ஆனந்தி வீட்டில் போய் பார்த்துட்டு, ஐ மீன் பொண்ணு பார்க்கறதுக்காக இல்லை, ஜஸ்ட் போய் அவங்க குடும்பத்தில் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வரலாமேன்னு தான். கிளம்புங்க. என்னங்க யோசனை? இதோ பாருங்க, ஆனந்தி சைடில் அக்கா, தங்கச்சி, அம்மா, மாமான்னு நிறைய பேர் இருப்பாங்க. என் சைடில் நான் உண்மையான ஆர்மி மாதிரி போகிறத விட நீங்களும் என் கூட வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்ல போனால் என் சைடு இருக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான். நீங்கள் தானே என் கூட வரணும். அது வந்து நான் வந்தா நல்லா இருக்காதுங்க. ஆஹா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கிளம்புங்க. இல்லைங்க. இதோ பாருங்க, அன்னைக்கு கீதாவோட ஊர்ல பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் அந்த ஊர்ல யாருக்கும் நம்மளை பத்தி சரியா தெரியாது. ஆனா இங்க எல்லாரும் பரஸ்பரம் அறிமுகமானவங்க தானே. இதோ பாருங்க, நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பத்தி அபி வீட்டில் நல்லா தெரியும். நமக்கு அவங்கள பத்தி ரொம்ப நல்லா தெரியும். ஸோ பிரச்சனையே வராது. நம்ம சும்மா போய் உட்காந்து ஜாலியா பேசிட்டு வரலாம். கிளம்புங்க. இதை பாருங்க, நான் ரெடி ஆயிடுறேன். நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. என்ன? என்ன மாப்பிள்ள வர நேரமாச்சு, எல்லாரும் இப்படி கல்லு புள்ளியார் மாதிரி உட்காந்துட்டு இருந்தா இப்படி என்ன? ராஜேந்திரன் மாமா, நீங்களும் சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன பண்றது இப்ப? அவங்களாம் வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதுக்காக டான்ஸ் ஆட முடியும்? அட அதத்தானே நானும் சொல்றேன். வரவங்களுக்கு நம்ம கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கலாம்ல. நானும் நீங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். ஓகேவா? இது என்ன புது வழக்கமா உள்ள இருக்கு? ஏக்கா அப்படியா? மாமா, உஷாக்கா அவங்களை கிண்டல் பண்றாங்க, புரியலையா? உஷா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லையாக்கா? ஆமா. ஏன் என் கூட ஆடுறதுக்கு என்ன கசக்குதா? நான் லேடிஸ் கூட மட்டும்தான் ஆடுவேன். சிரிங்க சிரிங்க, எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. அதான் எப்படி சிரிக்கிறீங்க? என்னதான் தொல்சா மாப்பிள்ளனாலும் அதுக்காக இவ்ளோ அலட்சியமா வர்க்கிறது? இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? கொஞ்சம் டென்ஷனா இருக்கணும்பா. அடிக்கடி வாசல்ல போய் பார்க்கணும். காஃபி டீ எல்லாம் போட்டு வச்சு ஒரு 4-5 வெரைட்டி ஸ்வீட் வாங்கி வைக்கணும். ஒரு பயமே இல்லையா யார் மூஞ்சிலையும்? நம்ம தொல்காப்பியன் சார் தானே. தொல்சன் ஒரு ஈனாவானா மாட்டி இருக்காரு. அக்காவும் தங்கையுமா சேர்ந்து அவர் மண்டையில என்ன மிளகா அரைக்க போறீங்களோ தெரியல. ஏன் அபி, வரவங்களுக்கு ஒரு வாய் காஃபியாவது குடிப்பியா? ஏய் உஷா, ரொம்ப வராத. தொல்ஸ் தானே சொன்னாரு அனாவசியமா ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டான்னு. அதனால தான் கேஷுவலா இருக்கும். உஷாக்காக்கு என்ன பிரச்சனைனா, நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு கட்டுக்கட்டலாம் நினைச்சிருப்பாங்க. பாவம் ஏமாந்துட்டாங்கல்ல, அதான். டேய், அது கரெக்ட் தான். இருந்தாலும் ஒரேடியே இப்படி சாதாரணமா இருந்திருக்க வேண்டாம். வர்றவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடாவது பண்ணிருக்கலாம். முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதானே? இல்லம்மா, கேஷுவலா இருக்கட்டும்னு தொல்ஸ் தான் சொன்னாரு. நடத்துங்க நடத்துங்க. நல்ல நாள்லயே தொல்சுக்கு விவரம் பத்தாது. உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு அவர் என்ன பாடுபட போறாரோ தெரியல. இல்லையா மாப்பிள்ள, உஷாக்கு ஏதாவது சாப்பிட்றக்கு எடுத்து கொடு. இல்லைன்னா அது பாட்டுக்கு பேசிட்டே தான் இருக்கும். மாமா கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. அப்புறம் எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஹேய், மாப்பிள்ளை வந்துட்டாரு, மாப்பிள்ளை வந்துட்டாரு. வாங்க வாங்க வாங்க. மனோகர், நம்ம விஐபி சேர் எடுத்து போடு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். சும்மா நீங்க இருங்க. அழகா உட்காருங்க. இல்ல வேணாம், அப்படியே கீழே உட்காரலாம். சரி, உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. இருங்க காஃபி கொண்டு ஏக்கா இருக்கா, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். இருங்க, காப்பி கொண்டு வரேன். ஆனந்தி, தொல்ச பாத்தியா? எவ்வளவு ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. நீ
இவ்வளவு சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிருக்கியே? பேச மருஷா. சரி, விஷயத்தை பேசுங்க. பெருசா நமக்குள்ள பேசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்க எல்லாருக்கும் இதுல சம்மதம் தானே? அம்மா, உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தாங்க. சாந்தி, நீங்க தான் தொல்காப்பியன் சைடு ஆளு. உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? சம்மதம் தான். ஓகே, எல்லாருக்கும் சம்மதம். அப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா? என்னத்த ஆரம்பிக்கிறது? அதான் அபி, நானும் ராஜேந்திரன் மாமாவும் டான்ஸ் ஆடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் இன்னைக்கு ஆனந்தி தான் ஹீரோயின். அதனால ஆனந்தி டான்ஸ் ஆடட்டும். டோல்ஸ், நீங்க ஒரு பாட்டு பாடுங்களேன். ஐயோ, ஆளை விடுங்க, விட்டா நான் ஓடிடுவேன். ஆனந்தி, கமான் ஆனந்தி. எங்க நீ எப்படி ஆடுறேன்னு பார்க்கலாமா? சரி, ஓகே, நீ தான் லீட் டான்சர், நாங்கெல்லாம் குரூப் டான்சர்ஸ், ஓகேவா? நானும் அப்படியே உன் பின்னால ஜாயின் பண்ணிக்கிறேன். உஷா கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க. சான்ஸே இல்லை, உஷாவது சும்மா இருக்கு. கமான் ஆனந்தி. டோல்ஸ், நீங்களாவது பாடுங்க டோல்ஸ். சரி, ஒரு சின்ன பாட்டு ஏதோ ஒண்ணு. ஏன் இப்படி கிண்டல் பண்றாங்க? ஐயோ, மாப்பிள்ள வெக்கப்படுறாரு. என்ன எல்லாம் கூத்தடிக்கிறீங்களா?